ஆனால் நீங்கள் நான் வரேன். இது வேணா போட்டு தரவா? சண்டே மதியம் லஞ்ச் எங்கள் வீட்டில் ஆம்லேட். ஆமாம் எடு. மூணுலேயுமே 3 கிலோ வாங்கணும். அதனால தான் ஒரு அழகு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்குலாம் அடுத்து வேலையே கிடையாது பாரு. அக்ஷு நீரு சரி, நான் திருப்பினா கிளார் அடிக்க வந்த பக்கம் வாங்க. ஒரு நாள் தானே வீட்டில் இருக்கீங்க. எனக்கு ஒரு நாளைக்கு எனக்கு வயிறு வலின்னு நல்லா படுத்துருக்கல்ல. ஒரு நாள் எனக்காக சமைச்சு கொடுக்கல. மணி 3:40 ஆகுது. ஆமாம், டிவி தெரியுது இந்த பக்கம் வா. நான் தான் உங்களுக்கு ஸ்பெஷலாக சமைச்சு கொடுக்கணும், நான் இல்லைன்னு சொல்லலை. எனக்கு இந்த வாரம் ஃபுல்லாக கட்டி இருக்கிற இடம் ரொம்ப வலிக்குது, என்னால் முடியலன்னு உங்களை கேட்குறேன். அது எவ்வளோ வலி கொடுக்குதுன்னு நான் என்னால் எக்ஸ்பிளைன் பண்ணி உங்ககிட்ட ஷேர் பண்ண முடியாமல் தானே கம்மனு காலையிலே தயிர் ஊற்றி சாப்பிட்டோம். ஏதோ ஒன்று எனக்கு சோறு வச்சு கொடுங்க. நான் என்ன வேறு அரிசி ஊற வச்சுருக்கேன், மாவு வேறு அரைக்கணும். என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்று புரியும். டிமார்ட் எப்போ? நைட்டு 10 மணிக்கா? சொல்லு, நைட்டு 10 மணிக்கு போமா. நான் காலையிலே சொன்னேன், யாரோ ஒருத்தர் வந்தால் கூட எனக்கு கேட்கணும். ஆனால் நீங்கள் மாவு வேற ஆட்டணும். போலாம் டெய்லர்ல அப்படி துணியை கொடுத்துட்டு மாவு அரைக்கிறதுக்கு அவங்க கிட்டே கொடுத்துட்டு அது காலையில இருந்து எல்லாம் நான் கோமாளப்படுத்திருந்தீங்க. என்னால் இப்பெல்லாம் டெய்லர் கடைக்கு அங்கே இங்கெல்லாம் போக முடியாது. இப்போ எங்கே போனாலும் ஒரு பக்கம் தான் போக முடியும். அவ்வளோ தூரம் காலைல 10 மணிலேருந்து சொல்லிட்டு இருக்கேன். தங்கம் அங்கே பாரு தங்கம், 2 பேரும் கோச்சிக்கூட. நான் அப்போவே சொன்னேன், யாரோ ஒருத்தர் வந்தால் கூட எனக்கு போதும், கொஞ்சம் திங்ஸ் அதிகமாக வாங்கணும் உங்கள் அத்தை கொடுத்து விட்றதுக்கு நான் தெளிவாக சொல்லிட்டேன். நான் சொல்கிறத கேளு, நீ சொல்ல நான் கேட்டேன்னா உன் புள்ளைக்கு நான் என்ன கேட்டேன்னு மட்டும் நீ கேளு. என்ன கேட்டா பாப்பா? வா போய் சான்ஸ் வாங்கிட்டு வரலான்னு கூப்பிட்டுச்சு. அது மட்டும் நான் ட்ரெஸ் எடுக்க போப்பானே போவே இல்லை. மூடி நீயே போயிட்டு வந்து சொன்னா கூட நானே போயிட்டு வந்து குளிச்சு ரெடியாக இருந்திருப்பேன். போகலாம் 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 அப்படின்னு தான் சொல்லுச்சு. எல்லா தப்பும் உன் மேலதான். சரி, திட்டு வாங்குறது மட்டும் நான் எப்பயுமே. நான் இப்போ யாரையுமே திட்டலை. நீ ரெடியாகவும் நம்ம 2 பேரும் பொறுமையாக போயிடலாம். ஆனால் டிமார்ட்டில் ஞாயிற்றுக்கிழமை கூட்டமாக கிடக்கும். ஆனால் ஆஃபர்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க. எடுங்க, நம்ம 2 பேரும் போயிட்டு வரலாமா? சரி, போய் அக்கா சமைக்கிட்டுலினா இப்போ நான் போய் குளிக்கிறேன். அந்த அண்ணன்ட்ட போனால் 4 மணி நேரம் கால் கெடுக்க நிற்கணும் பாப்பா. அந்த அண்ணன் சத்தியமாக தைச்சு வைக்கவே வைக்காது. இன்னைக்கு ஹிந்திக்காரெலாம் கொண்டு வருவான்னு தைக்கவே தைக்காது. சரி, நம்ம போய் குளிக்கிறத சாப்பிட்டு குளிய போய் சமைக்க சொல்லுப்போ. சொல்லாமி இப்போ பசிக்குதா? நான் கேட்கறதுக்கு சொல்லு, ரொம்ப பசிக்குதா உனக்கு? நான் கடைக்கு போயிட்டு வரல, ஏதோ உனக்கு வாங்கிட்டு வந்துட்டுமா? உனக்கு என்னால் வயிறு வலியில் நான் என்னால் சுத்தமாக முடியல. முட்டை வேணா வேக வைக்க சாப்பிட்டு போறியா? 2 முட்டை அம்மாக்கு வேக வச்சு கொடு. உனக்கு முட்டைக்கோஸ் இருக்குண்டா, அதை வெட்டி போட்டு அதை அப்படியே ஆம்லேட் மாதிரி போட்டால் கொஞ்சம் வயிறு ஃபில்லான மாதிரி இருக்கும்ல. வெஜிடபிள் ஆம்லேட்டா? வெறும் முட்டைக்கோஸ் மட்டும் வெட்டி போட்டுக்கு. நீ அப்படி பார்க்குற, ஒழுக்கமாக பாரு.
சரி பண்ணுறேன். சரி நான் போய் குளிக்கிறேன். முட்டை எடுத்து குடி. பட்டு நான் வீடியோ எடுக்கிறேன் தெரியுமா? சரி என்ன பண்ண போற? முட்டைக்கோஸ் எடுத்து எப்படி திருவு போறியா இல்லை? முட்டைக்கோஸ் கண்டிப்பாக போடணுமா? முட்டைக்கோஸ் மட்டும்தான் போடுற மாதிரி இருக்கும். இல்லை வெறும் ஆம்லேட் வேணால் போட்டு தரேன். ஆனியன் போட்டு அது நீ அம்மாட்ட தான் கேட்கணும். ஆனியன் போட்டு தரவா? கேட்குறேன் நான். ஏப்பட்டு எந்த காலத்தில் ஆனியன் போட்டு சாப்பிட்டு பார்த்தேன்? நீ எதுக்கு இப்படி சுத்துற? அவனுக்கு கொஞ்சோண்டு பால் ஊற்று, இல்லை தயிரை ஊற்று. அதுதான் நாய் கத்துதுன்னு தெரியுது இல்ல? அவன் குடிக்கிறதுக்கு தான் ஊத்துற, அப்புறம் அவன் மூஞ்சி எல்லாம் மூடுற. அவன் வந்து இந்த குண்டால வாய் வைப்பான். அவன் வாய் வைக்காத பாலை தான் நீ டெய்லி குடிக்கிற. ஊத்த இதை நக்குவான். அதுல இருக்கிறது நக்க மாட்டான். பால் குடிக்காதது பைத்தியம். பக்கத்துலயே ஒரு ஆள் உட்காந்துருக்கணும். எங்க அம்மா காப்பி ரைட்ஸ் கடி போடுது. சரி சண்டே மதியம் லஞ்ச் எங்கள் வீட்டில் ஆம்லேட். ஆமாம் சரி போடு. அம்மாவுக்கு எத்தனை முட்டை போட்ட? 2. உனக்கு? நம்ம 2 பேர்த்துக்கும் 1.5. மீதி யார் முட்டை இங்கே? இது உனக்கு ஊற்றிட்டு அதில் பாதி வச்சுப்பேன் எனக்கு. ஓ அப்படி. வேற எப்படி போடுறது? அதைத்தான் எப்படின்னு கேட்டாங்க. இதை எடுத்து திருப்பி போடணும். திருப்பு எவனை திருப்பி தட்டா? கிழிச்சிட மாட்டேல? மாட்டேன். இன்னும் கொஞ்சம் உள்ள விடு. எடு. கிழிச்சிட்டியா? அம்மா நான் என்ன ட்ரெஸ் போட்டோம்? இப்படி தான் சொல்லக்கூடாது. சொல்லுங்க ஒழுங்கா உட்காரு. இந்த ஜீன்ஸ் பேண்ட்டு ஷர்ட்லாம் எதுக்கு வச்சுருக்குறீங்க? பூஜை பண்ணுற அதெல்லாம் எதுக்கு வச்சுருக்கீங்க? பூஜை போடணும். இப்போ உன் புள்ள வருமா? அது அவ்வளோதான் கேட்கணும். அப்போ இரு கேட்டு வரேன். ஏ அக்கா நீ வரியா? என்ன எழுதணும்? எத்தனை முடிச்சிருக்க? 1 கூட முடிக்கல. எவ்வளோ எழுதியிருக்கிற? ஒரு கால்வாசி. ஏன்னா ஒரு அசைன்மெண்ட் 10 பேஜ் எழுதணும். அப்போ தான் அக்செப்ட் பண்ணுவோம். என்னைக்கு சப்மிட் பண்ணணும்? ஓகே. இதில் டயக்ராம்ஸு பிரிண்ட் அவுட்டே இருந்தால் இருக்குமா? நாளைக்கு சப்மிட் பண்ணுறதுக்கு நீ இன்னும் 1 கூட முடிக்கல. இன்னும் பிரிண்ட் அவுட்டாவது எடுக்கல. பிரிண்ட் அவுட் நான் எனக்கு ஒட்டலை, வரைதான் போகிறேன். நான் போன அசைன்மெண்ட்டே அப்படி தான் பண்ணுவேன். மற்ற வேலையாக இருக்குல்ல, மற்ற நாளில் எல்லா நாளும் உட்காந்து அசைன்மெண்ட் எழுதிட்டு இருக்க முடியுமா? கொண்டாங்க. எதுக்கு என்ன அவ்வளோ ஊத்துற? இப்போ தெரியாமல் ஊற்றிட்டேன். நான் சொல்லுமா, நீ என்ன போட போகிற? ஒரு டாப்பு கூட இல்லை, தவிச்சு கிடக்கிறது தான் எடுத்து போடணும். கொஞ்சம் நான் அது மேலே ஊற்றிட்டு சாப்பிடு. என்ன சொல்லி சாப்பிட்டா வரலன்றான். மா அங்கே பாரு. ஆஹா அங்கே பாரு, நீ பொத்தவா திரும்பி. ஏமா வரலன்ற மாதிரி தான் சொல்லுது. கொஞ்சம் பின்னாடி தட்டி உட்காந்தா நான் ஜூம் போடாமல் எடுப்பேன்.
வரலன்ற மாதிரி தாம்மா சொல்லுதே. சரி இப்போ நம்ம பிளானை சொல்லு. ஒன்றுமே இல்லை, டிமார்ட் போகிறோம், வாங்குகிறோம், வரோம். இப்போ நம்ம வீட்டுக்கு மட்டும்னா லிக்யூடு, கம்ஃபர்ட்ரு, குளிக்கிற சோப்பு இல்லை, எண்ணெய் மீறி மீறி போனால் 2 லிட்டர் எடுப்பேன், அவ்வளோதான். அத்தைக்கு வந்து நம்ம ஒரு 9 கிலோ அளவுக்கு எடுத்துகிட்டு வரணும். அம்மா கை கெப்பாசிட்டி இல்லை. ஸோ இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்துட்டா நாளைக்கு சூர்யா கிட்ட அந்த பாக்ஸ் ஒன்று வாங்கி நாளைக்கு கொரியர் போட்டு விட்டுருவேன். அவங்களுக்கு 2-3 நாளில் போயிடும். அவளுக்கு சர்க்கரை தீர்ந்துருச்சாம்மா. நமக்கு லிக்விடு, கம்ஃபர்ட்ரு, சர்க்கரை 1 கிலோ, சோப்பு, வேறு நாப்கின் 5 ஐட்டம் நமக்கு. அத்தைக்கு 3 ஐட்டம், 3லேயுமே 3 கிலோ வாங்கணும். அதனால தான் ஒரு ஆளை ஹெல்ப்பு கேட்குறேன். இல்லைன்னா நான் கேட்கவே மாட்டேன், நானே போயிட்டு வந்துடுவேன். சரி இப்போ அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அதை போயிட்டு வந்துட்டு கூட நாளைக்கு டெய்லர் அண்ணா வீட்டுக்கு கூட போயிட்டு வந்துடலாம். நம்ம நல்லன்னு சொல்ல முடியாது, ஒரு டெய்லர் கண்டுபிடிக்கணுமா இந்த இடத்துக்கு. நம்மளேன்னு ஒரு மாதம் போனால் மிஷின் வாங்கிடுவோம். எங்கேயாச்சும் கொடுத்துட்டு போனால் அப்படி தைச்சி வச்சுருவாங்களா? அப்படி பார்த்து கொடுத்துட்டு சே நாளைக்கு புது டாப் போடலான்றதுனே. அந்த பத்மா ஷாப்பில் பண்ணுறாங்கன்னா கொடுத்துட்டு போனால் 2 ஃபாத்திமாவில் சும்மா 2 டாப் மட்டும் இப்போதைக்கு கொடுத்தோம்னா அவங்க அடிச்சு தருவாங்க. அடிச்சு தந்தாங்கன்னா அப்புறமா இருக்க மீதியெல்லாம் அடிச்சுக்கலாம். வரேன் வரையா கண்ணு, ஒரு 1 மணி நேரம் தான் ரெடியான போயிட்டு வந்துடலாம். ஆமாக்கா, இப்படி எங்க ஃபாத்திமா கடையில் நம்ம ஒரு 2-3 டாப் கொடுத்துட்டு போனோம் வையேன். ஆளுக்கு ஒரு டாப் கொடுங்கடா. அதுதான் நான் சொல்கிறேன், பொதுவாக 2-3 டாப்புன்னு கொடுத்துட்டு போயிமா அவங்க தைச்சு வைக்கிறதுக்குள்ள நம்ம போயிட்டு வந்துடலாம். வேற எந்த வழியும் இல்லை. போயிட்டு வரும்போது ஏதாச்சும் வாங்கிட்டு வந்துடலாம் சாப்பிட்றதுக்கு. ஏமா பாப்பா சத்தியமா எனக்கு பெங்களூர்ல அந்த லொக்கேஷன் எதுவுமே ஆம்ப்ளேட் மட்டும் பாரு. என்னக்கா வரியா? யோசிச்சு சொல்றியா? நான் சாப்பிட்டு குளிப்பா போறேன். டாட்டா வா எடுத்துட்டு. பாப்பா எங்கே இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சிக்கிட்டு இருக்க? மத்தியானம் என்ன சாப்பிட்டேன் சொல்லு. காலையில் குடிச்சதை கழுவாம சொல்லு. எதுக்கு ஹாலு, பெட்ரூம், கிச்சன்னு மாறி மாறி போயிட்டு இருக்க? அடுத்து பாத்ரூம் போறாங்க, மாறி மாறி எல்லாத்துக்கும் போய் பார்க்கணும். ஓஹோ சரி மா, டைம் பார்த்து வச்சுக்கோமா. நான் தலை குளிக்க போட லேட்டாகி இப்படியே சொல்லிட்டேன். என்ன சொல்லுங்க தப்பதான். சரி போயிட்டா கிளம்பு. வெளியில் மழை வர மாதிரி இருக்கு. இல்லை சீரியஸாக சொல்கிற மழை வர மாதிரி இருக்கு. என்ன பண்ணலாம்? நாளைக்கு போகலான்னு தோணுது. அங்கே ஒரு வேளை குளிச்சுட்டு வந்துட்டாங்க, அவங்களுக்கு என்ன பதில் சொல்லுவேன்? வீட்டில் இருக்க சங்கட்டமாக இருக்குது. நாளைக்கு கொரியர்லாம் பேக் பண்ணணும். அங்கே போயிட்டு வந்தால் பொழுதே போயிடும். என்ன பண்ணுறது? சரி யாரும் வேண்டாம், நான் மட்டும் போய்க்கிட்டுமா. நீ மட்டும்லாம் போகக்கூடாது. எதுக்கோ ஒன்று எனக்காண்டி இது பண்ணா தானே சாமி. கண்ணே தெரியல. போ ஓகேவா? வெளுத்து போட்ட என்ன தப்பு ஒன்றும் கிடையாது. காலேஜ் போகிறதுக்கு வெளுக்காக எதுக்கு? இப்ப அவ வரல, போக வேண்டாம், நாளைக்கு போலாங்கிற, நீ வாக்காங்கிற, என்னன்னு ஒரு டிசைட் பண்ணுங்க. சரி போகலாம் கூட எந்த பிரச்சனை இல்லை. நீ போய் டாப்பிச்சு போய் ஏக்கா வாக்க.
ஆன்லைன் ஷாப்பிங் கிளாஸ் எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு போறதுனாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை, போகலனாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. ரைட்டிங் ஒர்க் நாளைக்கே தான் எனக்கு இருக்கும். நாளைக்கு போறதெல்லாம் பிரச்சனை இல்லை. அப்ப நீங்க வர்றதே 3:30 ஆக்கிடுவீங்களா? சரியா? நாளைக்கு 3:45 வச்சுக்கோ. ஏன் நாளைக்கு எனக்கு 1:30 தான் விடுவாங்க. சரி 3:45க்கு வரீங்க. அங்க இருந்து 3:30க்குலாம் வந்துருவோம். நாளைக்கு எனக்கு சிஓபி இருக்குமா 1:30க்கு தான் விடுவாங்க இப்பவே சொல்லிட்டேன். சரி 3:30 வச்சுக்கோ. அங்க போறதுக்கு மணி 4 மணிக்கு மேல ஆயிடும். ஆமா 4:10 ஆயிடும். அங்க எல்லாம் அது ரொம்ப தூரமா இருக்குதுமா. பேசாம அங்க இருந்து அப்படியே சூடோட்டி மட்டும் போயிட்டே என்ன? ஆனா நீ வரணுமே. படி காவிங்க ரெண்டாவது எபிசோட் போயிட்டீங்க நீங்க. அத காட்டுனா காட்டல மாட்டேன். என்ன பண்ணலாம் எனக்கு ஒன்றும் புரியல. நீங்க ஒரு பிரச்சனையும் இல்ல. நீங்க தான் பெரியவாள், நீங்க தான் சொல்லணும். அங்க வந்து 5:30 கேமரான்னு வச்சுக்கோயேன். இங்க ஒரு 6:30 வந்துட மாட்டேமா? கொரியர்காரங்க டெய்லி நமக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்குலாம் அடுத்து வேலையே கிடையாது பாரு. நம்ம மட்டும்தான் வினோத பிறவி. அப்ப இன்னைக்கே போறதானே பெரிய வேற வழியே இல்லையே. அவ இன்னைக்கு வேண்டாம், அவளுக்கு வரணும்னு ஆசையா இருக்கு. இருக்கும் தான் நல்லேன்னு சொல்லல. நீங்க தான் பெரியவாள், நீங்க தான் டிசைட் பண்ணணும். நீங்க நிப்பாட்டுங்க. என்ன வர்றது எல்லாரும் என்ன டேமேஜே பண்றீங்க. டேமேஜ் எல்லாம் பண்ணலடி சொல்ல. உனக்காக தானே யோசிச்சுட்டு இருக்கேன். நீ வர்றதுன்னா டக்குன்னு போய் குளி. நான் தலைக்கு எண்ணெய் வைக்கல, அப்படியே 2 டப்பா தண்ணி ஊற்றிட்டு கிளம்பிடுவேன். போயிட்டு 7 மணிக்கு வீடு வந்துடலாம். நான் வந்து மாவு வேறாட்டணும். உன் கையில தான் இருக்கேன். பக்கத்துல ஒரு பிரச்சனையும் இல்லை. உனக்கு ஓகேனா டக்குன்னு போ. மணி 5, ஒரு 5:30 மணிக்கு இங்கிருந்து கிளம்பிடலாம். 6 மணிக்கு அங்கே போயிடலாம். டக்குன்னு நான் பெருசெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதிக குவான்டிட்டி வாங்குறதுனால இப்போ அங்கே போகணும்னு சொல்கிறேன். லோக்கலில் 1 கிலோ சக்கரை வாங்கினா 150 ரூபா வரும். என்னன்னு முடிவெடு. நாளைக்கு போகலன்னா நாளைக்கு தான் சுச்சுவேஷன் இப்பயே சொல்லிடுறேன். வாரத்தில் என்ன 5 நாள் நமக்கு அப்படி தான் இருக்கும். அதுக்குதான் நான் காத்தாலே சொன்னேன், பாப்பா ஒரு 12 மணிக்கு போனோம்னா அப்படியே முடிச்சுட்டு வரும்போது பூ கொஞ்சம் வாங்கிட்டு வந்தோம்னா கட்டி வச்சுட்டா 4 நாளைக்கு வச்சுட்டு போவீங்க அப்படின்னு நான் சொன்னேன். அப்படியே சோபாவில் அங்கே வேர் பிடிச்சிருச்சு, உனக்கு அங்கே வேர் பிடிச்சிருச்சு. உனக்கு இங்க பாடி மொத்தமா வேர் பிடிச்சிருச்சு. என் நிலைமை எனக்கு இப்போ இந்த இடத்துல வலிக்குது. நீங்க தான் முடிவு பண்ணணும். அக்கா தான் முடிவு பண்ணணும். இப்போ சரி நான் பட்டு உனக்கு ஹெல்ப் பண்றேன்மா. முடி தூக்குறேன். ஓகே நீ அவளை பிடிச்சிட்டு ஓடுமா? இல்லைன்னா ரக்ஷு நீ இரு, நாங்கள் 2 பேரும் போயிட்டு வரோம். சரி போ, போகவே வேண்டாம் போ. தடங்களை வாங்கிட்டு போயிருக்கோம். புள்ள சரியில்லைம்மா. சொல்லுமா. நான் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை, தாங்கள் தான் சொல்ல வேண்டும். நாளைக்கே போய்க்கலாம். சரி போ, நாளைக்கே போல விடு. இன்னைக்கு என்ன பண்றேன்னா எல்லாம் முடிச்சுட்டு இருக்கிற பாசத்தை எழுதிடுமா. ஏன்னா இன்னைக்கு கொரியர் ஆஃபீஸர் நீ எல்லாத்தையும் எழுதி வச்சிரு. நாளைக்கு வர்றது நாளைக்கு போயிட்டு வந்து டக்குன்னு 4 பாசத்தை எழுதிக்கலாம். சரி சரி.